Beauty and wellness industry என்ன choose பண்ணிடுச்சு. Life you have got two choice. You can lead a comfortable life or you can lead an exciting life. எங்க அம்மா எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்ததே ஒரு மித்து. Nobody has got money problem. It's always an idea problem. Good evening everyone, I am Harisha from Vedamal Engineering College. They are my teammates, Mr. Blazit Benyol and Mr. Naisim. We are a management student assigned with the project of interviewing a successful entrepreneur. For that we are here with the business magnate Mr. C.K. Kumaravel sir. Thank you sir for considering our request and helped us to learn from your experience sir. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன். அதாவது வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பிடிக்கும், ஆண்டர்பிரினராகவும் பிடிக்கும். Here is a set of students getting ready for entrepreneurship. அதனால அவங்களை மீட் பண்ணதுக்கு I am very happy. Thank you sir. 2000ல ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க. பியூட்டி அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி என்ன சூஸ் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர்ல இருந்து நான் வந்து இருக்கிறேன். நான் அப்போ வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. எங்கள் அண்ணா கிட்ட எங்கள் அம்மா பேசி தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா லாஸ் இருந்தது. அப்படின்னா இன்னைக்கு விலை வந்து 50 கோடி. எங்கள் அண்ணா உடனே சரி நீ வந்து ஒரே ஒரு கண்டிஷனில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அம்மா இவ்வளோ கேட்குறாங்க, நீ வந்து இனிமேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. நான் வந்து 5 கோடி ரூபா லாஸு, ரொம்ப பிரச்சனை, தூக்கம் வர மாட்டேங்குது, சுற்றி பிரச்சனையாக இருக்குது. இதில் அண்ணா வந்து ஒரே செக்கை எழுதி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறது, ஓகே எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. யோசிச்சு பார்க்குறேன். அடுத்த நாள் காலையில் அண்ணா கிட்ட போயிட்டு தேங்க்யூண்ணா, நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதான் இன் லைஃப் யூ ஹவ் காட் டூ சாய்ஸ். யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப் or you can lead an exciting life. I wanted to lead an exciting life. I want to lead my life. இதுதான் வந்து எனக்கு அது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டர்பிரினர். அந்த இது எடுத்திருந்தேன்னா என்னோட லைஃப் வேற ரோடு போயிருக்கும், இந்த எடுத்திருந்தா வேற ரோடு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் மூமெண்ட் எனக்கு. அதை வந்து அன்னைக்கு வந்து தைரியமாக எடுத்தேன் நான். எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் வந்து பயந்தாங்க, என்னை சுற்றி நான் பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். இதெல்லாம் சினிமாவில் டைலாக் பேசுவாங்க அவங்க ஆளுங்கள்லாம், நம்மெல்லாம் ரியல் லைஃப் இது. அதனால் வந்து உங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தான் வந்து சுச்சுவேஷனு, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லைஃபா எக்ஸைட்டிங் லைஃபா, மை லைஃபா நான் ஜெராக்ஸ் காப்பியா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் தான் என்னுடைய லைஃப்லேயே நான் எடுத்த டஃப்பான டிசிஷன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி நான் இருந்த சூழ்நிலை அப்படி, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி, நான் அதுக்கப்புறம் வந்து நான் நடந்த இது அப்படி வந்து வந்துச்சு. அதான் எனக்கு வந்து இப்போ திரும்பி பார்த்தா அதுதான் என்னுடைய லைஃபோட டிஃபைனிங் மூமெண்ட். சீக்ரெட் எல்லாம் ஸ்டோரி இல்லை. நான் அதுக்கு முன்ன வந்து பாம்பேல எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமார் இப்போ வெல்வெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி கூப்பிட்டு போவோம். அப்போ வந்து அந்த ஷாருக் கானும் ஜூஹி சவுலாவும் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பாப்புலராக 2 நியூ யங் ஸ்டார்ஸ் அவங்க 2 பேர். அவங்க 2 பேரும் வந்து அந்த ஜுஹுவில் வந்து நேச்சுரல்னு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே தான் அவங்க வருவாங்க. அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னாங்க. சரி எப்படி இருக்குது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருச்சு. டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீமு, ஜிஞ்சர் ஐஸ்கிரீமு, மேங்கோ ஐஸ்கிரீம், அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுற, ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுற அந்த ஷாப் இப்போவும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு எனக்கு அதுலேருந்து அந்த நேச்சுரல்ஸ் நேம் வந்து பதிஞ்சிடுச்சு. அவர் நேச்சுரல்னு போட்டார், நான் கூட ஒரு எஸ்ஸை சேர்த்து நேச்சுரல்ஸ்ன்னு போட்டேன், அவ்வளோதான். ஓகே சார், உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சு நீங்க உங்களோட ஏர்லி ஸ்டேஜ்க்கே போறீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மிஸ்டேக்காக இருக்கும்? இன்னும் பெருசாக கனவு கண்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன கனவாக இருக்கு.
ரொம்ப இது இன்னைக்கு வந்து கனவு வந்து என்ன பெரிய கனவா, நான் அம்பானி அதானியால் பண்ண முடியும்னா ஏன் என்னால் பண்ண முடியாது? இன்னும் சின்ன வயசுலேயே நான் ஆசைப்பட்டிருக்கணும். எனக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சைடு பயம், இன்னொரு சைடு பெரிய பிக்சர் பார்க்கல நான். அதனால் வந்து நான் எப்படி சர்வைவ் ஆகிறது, என்னுடைய குழந்தைங்களுக்கு எப்படி லைஃப் ஸ்டைல் கொடுக்கறது, ஏன்னா சுற்றி இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கிறதுன்ற அளவுக்கு தான் யோசிக்க முடிஞ்சது தவிர, ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே தான் நான் வந்து பெரிய படம் பார்க்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு வந்து 40 வயசு வரையும் லைஃப் வந்து ட்ரெய்லர், 40 வயசுக்கு அப்புறம் தான் ரியல் பிக்சர். இன்னைக்கு இருந்துச்சுன்னா அந்த படத்தை நான் 25 வயசுலேயே பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஐ வுட் ஹவ் கான் மச் மச் பிகர். ஸோ அந்த ஒரு வந்து ரிக்ரெட், எனக்கு வந்து ரிக்ரெட்டில் ஒரு திரும்ப போனால் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு டெஃபினட்டாக பண்ணியிருப்பேன். இன்னொன்று வந்து அந்த ராகா ஹெர்பல் பவுடர் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவசியம் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன், நான் ட்ரை பண்ணி அதை வந்து ஜெயிச்சிருப்பேன். ஃபியூச்சர்ல பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஆமாம்மா, டெஃபினட்டாக அடுத்த வருஷமே லான்ச் பண்ண போகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் இஸ் a stepping stone for success. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அது நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்க. எல்லாருமே வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல போது நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்து இப்போ நீங்க வந்து சக்ஸஸ் ஆயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இது வேணாம் அப்படின்னு தோணியிருக்கா, இல்லை நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஃபெயிலியர் அதுல இருந்து நீங்க ஒரு மிகப்பெரிய லெசனை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இருக்கும்? இல்லை, நான் முதல் 3 வருஷம் அதாவது ஃபெயிலியர் அப்படின்ற டைம்ல நான் என்ன ஃபெயிலியராகவே நினச்சதில்லை. இப்போ வந்து உலகம் சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது நான் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சதில்லை. அதனால் நீங்கள் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படவும் தேவையில்ல, சக்ஸஸை பார்த்து 2 கொம்பு முளைச்சதாகவும் நினைக்க தேவையில்ல. எங்கள் அம்மா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அதாவது வந்து டோன்ட் டேக் யுவர் சக்ஸஸ் ஆர் யுவர் ஃபெயிலியர் வெரி சீரியஸ்லி. ரெண்டுமே லைஃப்பில் பார்ட் அண்ட் பார்சல். ஒரு டைம் சக்ஸஸாக இருக்கும், ஒரு சில டைம் வரும். சச்சின் டெண்டுல்கரே எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரி அடிக்கல, ஏஆர் ரஹ்மான் எல்லா மியூசிக்கும் ஒன்றும் ஆஸ்கர் போடலை, ரஜினிகாந்த் எல்லா படமும் ஒன்றும் ஹிட் ஆகலை. ஸோ உங்களுக்கு வெற்றி தோல்வி இப்படி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். அது ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்குற மனநிலை இருந்ததுன்னா தென் யூ ஆர் அ வின்னர். அதனால் எனக்கு வந்து வெற்றியை எனக்கு ஒரு பெரிய இது கொடுத்ததில்லை, ஃபெயிலியரை என்ன ஒன்றும் தள்ளி போட்டதில்லை. சார் நீங்கள் நிறைய யூடியூப்லேயே நான் பார்த்துருக்கேன், உங்கள் இன்டர்வியூவில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி எடுக்கிறேன்னா ஒரு பொண்ணு நல்லா வளர்ந்துருக்கா, அவளை நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நானே ஒரு டேரக்டராக அந்த மூவி பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அழகான அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணு வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க, ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்புறம் அது நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டியூஷன்லாம் வச்சாங்க. அது வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு எல்லா காலேஜையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நல்ல காலேஜை செலக்ட் பண்ணி அங்கே சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் அது வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிச்சு, ஃபஸ்ட் மார்க் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நல்ல கம்பெனியில் சேர்த்து விடணும்னு நினச்சாங்க, நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி சேர்த்தாங்க. அங்கேயும் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணிச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க, நல்லா கல்யாணம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல காலேஜை தேடினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இப்படி ஒரு படம் எடுத்தேன்னா படம் எடுத்த ப்ரொடியூசர் கூட அந்த படத்தை பார்க்க மாட்டார். அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. அந்த அண்ணாமலை ஒரே பாட்டுல வந்து அவர் வந்து கீழே இருந்து மேல போனதுனாலதான் அது அண்ணாமலை பாட்டு. அந்த மாதிரி கீழே இருந்து மேல போகும்போதுதான் அது வந்து அந்த எல்லாருக்கும் வந்து நம்மள மாதிரி தானே. இன்னைக்கு தனுஷ் ஏன் இவ்வளவு பெரிய ஹீரோவானார்னா, முதல் படம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இவெல்லாம் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நடிப்பு திறமை இருந்ததுனால அவர் வந்து மேல வர்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி இப்ப நடராஜன் பவுலர் இருக்கிறார். அவர் சேலத்துல வந்து அவர் இருக்கும்போது அவர் வந்து அவங்க அம்மா வந்து அந்த தள்ளு வண்டில வந்து இப்போ இது வச்சு சிக்கன் வித்துருந்தாங்க. இந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. 20 வயசு வரையும் அவர் கிரிக்கெட் பாலே தொட்டது இல்லையா, டென்னிஸ் பால்லே விளையாடுறாரு. அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலதான் அவர் வந்து டென்னிஸ் ஒருத்தவங்க ஸ்பாட் பண்றாங்க, அவருக்கு வந்து அந்த டென்னிஸ் பால்ல கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டேலண்ட் இருந்துச்சுன்னா யாரும் ஸ்டாப் பண்ண முடியும். அதனால நீங்க டேலண்ட், உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கா, உங்க அப்பாவுக்கு கனெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது இங்கிலீஷ் பேச தெரியுமா, நீங்க சின்ன ஊரா பெரிய ஊரா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, டேலண்ட் இருந்ததுன்னா உலகம் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது.
நடராஜனும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தோனி ஒரு எக்ஸாம்பிள், நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமா ஃபீல்டில் சொல்லலாம். வெதர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அமிதாப் பச்சன் ஃபர்ஸ்ட் வந்து போன இன்டர்வியூக்கு போன உடனே நீ என்ன ஒட்டடை அடிக்கிறதுக்கு என்ன வந்தியா நீ அப்படின்னு கேட்டாங்க. உன் குரலை என்ன இப்படி இருக்குதுன்னாங்களாம். அப்புறம் அவரோட தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்தவங்க வந்து 9 out of 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டு கடிப்பட்டு வரவங்க. ஒரு பக்தர் வந்து ஃப்ளோரிங் மார்பிள் மேலே இருந்துக்கிட்டு ஸ்டாச்சு மார்பிளை கும்பிடுவாராம். கும்பிட்ட உடனே வந்து அந்த ஃப்ளோரிங் மார்பிள் வந்து ஸ்டாச்சு மார்பிள்கிட்ட பேசுமா, நம்ம 2 பேரும் ஒரே ட்ரக்கில் தான் ராஜஸ்தான்லேருந்து வந்தோம், என் நிலைமையை பாரு, இந்த ஆள் என் மேலே நின்றுட்டு உன்னை கும்பிட்டுன்னு இருக்கிறான், இது எந்த விதத்தில் நியாயம்னு வரும். அதுக்கு அந்த ஸ்டாச்சு மார்பிள் சொல்லணுமா, அந்த சிற்பி வந்து சுத்தியும் ஒளியும் வச்சு அடிக்க வந்தபோது நீ பயந்து பயந்து ஓடின, நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லி உன்னை ஃப்ளோர் ஆக்கிட்டாங்க, நான் எல்லா அடியும் வாங்கினேன், ஐ பிகேம் வர்தி ஆஃப் வர்ஷிப், அதனால தான் நான் வந்து ஸ்டாச்சுவாக இருக்கேன்னு சொல்லிச்சேன். அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடி வாங்குறோமோ அப்படிதான் உலகம் நம்மளை தயார்படுத்துதுன்னு அர்த்தம். அந்த அடிக்கு நம்ம பயந்து ஓடணும்னா நம்ம வந்து ஃப்ளோரிங் மார்பிள் ஆகிடும். நம்ம ஸ்டாச்சு மார்பிள் ஆகணும்னா எல்லா அடியும் வாங்கறதுக்கு தயாராக இருக்கணும். சின்ன சின்ன அடியெல்லாம் நம்மளை வந்து அது சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, அந்த அடி படிக்கற்கள்ன்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தடைக்கல் இல்லை, அது படிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ரியலாகவும் அதான் உண்மை. நான் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் இதுல மாறுதலே கிடையாது. சார், நீங்க வந்து இக்கிகாய்னு ஒரு புக் படிச்சேன்னு சொல்லுங்க. ஸோ இக்கிகாய்னா பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ உங்களோட இக்கிகாய் என்னோட இக்கிகாய் வந்து ஒரு டைம் மாறிட்டே இருக்கும். அவர் வந்து நம்ம கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் இருந்தார். அவர் வந்து நாராயணமூர்த்தி அவங்கெல்லாம் ஒரு 5 பேர் ஃபவுண்டர்ஸ் அவங்க. அதில் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர். அவர் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் நல்லா படிக்கிற பையன், நல்லா எழுதி நிறைய மார்க் வாங்குவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவருக்கு வந்து அந்த கட் ஆஃப் வரல. அது வரைக்கும் உலகமே அவர் வந்து அவர் வீட்டில எல்லாம் சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு பெரிய டாக்டராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் அவர் டாக்டராக இது இப்போ எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. உடனே வந்து அவர் வந்து ஒரு மேத்ஸுக்கு சேர்றாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இன்ஜினியரிங் சேர்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் ஆகிடுறாரு. இன்னைக்கு வந்து பெரிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டார். அவரே டாக்டர் படிச்சிருந்தாருன்னா கேரளாவில் ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருப்பார். ஸோ ஒன் டைம் வந்து ஒரு சிலது நடக்கலைன்னா பெரிய பர்பஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம வந்து இது நடக்கலையேன்னு சொல்லி நம்ம பார்க்காம, இது ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து இது நடக்கலை, அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீ நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தெரியும். உனக்கு தேங்க்யூ. myself Blaset Benyal sir. வெரி குட். சந்திச்சது மகிழ்ச்சி. இந்த காலத்துல எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் எதிர்கொள்ள ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இருந்தால அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையுள்ள இன்வெஸ்ட்மெண்ட் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார் போட்டீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து வேணுன்றதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நோபடி ஹஸ் காட் மணி ப்ராப்ளம். இட்ஸ் ஆல்வேஸ் அன் ஐடியா ப்ராப்ளம். உனக்கு வந்து உன்னோட ஐடியா வந்து நீ வந்து சக்ஸஸ் ஆகணும்னு உன்கிட்ட எனர்ஜி லெவல் பார்த்துட்டாங்கன்னா உனக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் மேலே பந்தயம் கட்டுவாங்க. நீ வந்து அந்த கட்டுறதுக்கு வந்து தயாரான ஆளா அப்படின்ற நீ தயார் நிலையில் இருக்கியான்றது தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் படியேறுவாங்க. இப்போ பணம் அவங்கள்ட்ட இல்லாததுனால தான் அவங்க டைரக்டராக ஸ்கிரிப்டை எழுதி எல்லாம் எழுதி ஒரு ஆளா எழுதுறாங்க. கரெக்டா? அதுல ஒரு சில பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்குது. அவங்க பணத்தை வச்சுக்கிட்டா இன்னைக்கு அவங்க எல்லாம் மேல வந்தாங்க. அவங்களோட ஐடியா, அவங்களோட நம்பிக்கை, அவங்களுடைய அந்த திறமை, அதை வந்து அவங்க ஷோகேஸ் பண்றாங்க. அந்த ஷோகேஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா உலகத்துல ரொம்ப ஈஸி. முதல்ல எங்க காலத்துலலாம் அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகணுமா, நாளைய நம்ம டைரக்டர்னு ஒரு இது இருக்குது. இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு பாட தெரியுமா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் வந்தாச்சு. எல்லாத்துலயும் டான்ஸ் ஆட தெரியுமா, அதுக்கு ஒரு போட்டி வந்தாச்சு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஐபிஎல் வந்ததுனாலதான் இன்னைக்கு கிரிக்கெட்டே இவ்வளவு பிரமாதமாச்சு. அப்படி இல்லைன்னா அது ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் ஆட முடியும். அவ்வளவுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருந்தது. இன்னைக்கு நீங்க கேமராலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, நீங்களே ஒரு டிவி சேனல் ஆயிட்டீங்க. ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு வந்து சன் டிவி மட்டும்தான், அதுக்கு முன்ன தூர்தர்ஷன் மட்டும்தான். ஸோ இப்படி இருந்தது. உங்களுக்கு தூர்தர்ஷன்ல உங்களுக்கு வந்து கோடு போட்ட டிவி, அன்ரூல்டு டிவின்லாம் இருக்கும். அதாவது அப்பப்போ கோடு கூட வந்துடும். தடங்களுக்கு வருந்துகிறான்னு வரும். கடைசி ஓவர் வருவான். அப்போ வந்து அவன் மாத்திருவானுங்க அவனுக்கு.
இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. எவ்வளோ சேனல் இருக்கிறாங்க, என்ன வந்து இருக்குது நடக்குது, யூடியூப் சேனலோடைய இது ஓடிடி இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்ரப்டிவ் வேர்ல்டில் இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியா, உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஐடியாவை விற்க தெரியணும் உனக்கு. அந்த ஐடியாவை விற்க தெரிஞ்சிச்சுன்னா நீ பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட. ஏன் ஒரு டைரக்டர் வந்து அவர் மேலே நம்பி பணம் போட்டாங்க, ஒரு ப்ரொடியூசரு. அவர் அந்த பாலா அந்த ஒரு படம் சேது படம் எடுக்கும்போது அவருக்கு முன்ன ஒரு டைரக்டரும் அப்படிதான். பாரதி ராஜாவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தான். அவங்களை யாரோ தெரியாது, அவங்க வந்து பேசி அவங்க வந்து விற்கிறாங்க. அவங்க விற்கிறது தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால பணம்ன்றது வந்து பணம் இல்லை அப்படின்றது வந்து ஒரு இதே கிடையாது. எனக்கு பிடிச்ச ரொம்ப எக்ஸாம்பிள் வந்து தீருபாய் அம்பானி. அவர் வந்து குஜராத்தி பாய் 9th ஸ்டாண்டர்டு ட்ராப் அவுட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் பாயாக போவார். அவர் வந்து பெட்ரோல் போட்டுருப்பார். இன்னொரு காரில் ஒரு பெரிய ட்ராக்ல இன்னொரு பெரிய கார் வரும். எல்லா அட்டண்டர்ஸும் அந்த காருக்கு போவாங்க. இவர் யார், ஏன் ஓட்டினீங்கன்னு கேட்பாரு. அவரு தெரியாதா, அவர் ஒரு பெரிய ஆயில் வெல் வச்சிருக்காரு, அவருக்கு போய் சல்யூட் அடிச்சு அவருக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாருப்பாருன்னு காமிப்பாங்க. இவர் எனக்கு டிப்ஸ்லாம் ஒன்று வேணா, நான் ஒரு நாள் நானும் ஆயில் வெல் ஓன் பண்ணுறேன் அப்படின்வார். எல்லாரும் சிரிப்பாங்க, என்னடா பெட்ரோல் பம்ப் பாய் போயிட்டு ஆயில் வெல் ஓன் பண்ணுறானான்ட்டு. நைட் ஆனால் அக்கௌண்ட்ஸ் எழுதுவார் ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி. அதில் ஆடிட்டர் வந்து அவரோட அசிஸ்டன்ட்டு செக் கொடுப்பார் சேலரி ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச உடனே. இவர் வாங்க மாட்டார். பையன் நல்லா வேலை செய்கிறான், அதிக சம்பளம் எதிர்பார்க்குறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சீனியரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கன்னுவார். சீனியர் வந்து என்ன தம்பி என்ன நீ வாங்க மாட்டேற அப்படின்ன உடனே, இல்லை ஐ ஹவ் நாட் கம் ஹியர் டு ஏர்ன், ஐ ஹவ் கம் ஹியர் டு லேர்ன் அப்படின்வார். அந்த ஒரு பெட்ரோல் பம்ப் பாய்ப்பார். வாங்கலாம் இந்த ஒன்றுமே இருக்காது. அப்போ வந்து அவன் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கானா, அந்த மாதிரியான ஆள். அதுதான் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பிரைவேட் என்டர்பிரைசஸ்ல அதுக்கு பிறகு டாட்டாவும் பிர்லா உங்களுக்கு மட்டுமே உரித்தா இருந்த பிஸ்னஸ் தீருபாய் அம்பானிக்கு அப்புறம் இந்தியன் மிடில் கிளாஸ் ஸ்டார்டட் டு ட்ரீம். அதோட ரெவல்யூஷன் தான் அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியன் மிடில் கிளாஸை யார் வேணா பிஸ்னஸ் பண்ண முடியும்னு அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த தீருபாய் அம்பானி தான். அவர் சொல்லுவார், என்ன உன்னுடைய வெற்றிக்கு காரணம்னு கேட்கும்போது தில்லு அப்படின்வார். அதான் வந்து உங்களுக்கு வந்து தீருபாய் அம்பானி கிட்ட கற்றுக்கணும். பணம் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தில்லு. எப்படி பில்டு பண்ணார் பாரு ஒன்னு. அந்த இந்த மூவில காமிப்பாங்களே, என்ன மூவி அது, குரு. குரு. அதான் அந்த மாதிரியான குரு மூவில உங்களுக்கு அப்படிதான் வருவார். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். அதனால பணம் வேணுன்றது வந்து எனக்கு பணம் இல்லை, எங்க அப்பா அம்மா வந்து கான்டாக்ட் இல்லை, நான் இங்கிலீஷ் மீடியம் இல்லை, நான் வந்து சென்னை சிட்டி கிடையாது, இதெல்லாம் வந்து நொண்டிசா இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க நான் சொல்ற தோனியா இருக்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா ஒரு விஜயகாந்த் எங்கேருந்து வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து சினிமால இருக்கலாம், அரசியல் கலைஞர் எங்கேருந்து வந்தாரு உங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கீழே இருந்து தான் வந்தாங்க. ஆனா வந்த அப்புறம் அவங்க வந்து உழைச்சு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மேல கொண்டு வந்தாங்க. அதுதான் அவங்கள மேல கொண்டு வந்தது தவிர, அதே வந்து எல்லாம் இருந்து கொடுத்த ஒரு தீருபாய் அம்பானியுடைய பையன் வந்து அனில் அம்பானி ஒன்றும் பெரிய ஆள் ஆகல, சுனில் கவாஸ்கரோட பையன் ஒன்றும் பெரிய ஆள் ஆகல. எல்லாமும் உங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலா எப்போ இல்லையோ உனக்கு அப்பதான் வந்து பசி இருக்கும், இப்பதான் வாழ்க்கையில பெரிய ஆளாக முடியும். அதனால பணம் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல இடம் டு ஸ்டார்ட். எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, முதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு இது செக்யூரிட்டி இருந்தது, என்கிட்ட கிரெடிட் கார்டு எல்லாம் இருந்தது, என்கிட்ட ப்ளஸ் இருந்தது. ஆனா தோத்துட்டேன். செகண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பணமே இல்லை, ஒன்றும் கிடையாது, ஆனா தில் இருந்தது இல்லை. அந்த தைரியம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தி elephant is the biggest in the forest, the cheetah is the fastest, giraffe is the tallest, yes sir, but the lion is called king of the forest. ஏன்னா lion is the most courageous. அந்த தைரியம் இருந்தால்தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் வருமா. அந்த லயன் என்ன பண்ணுமா, அந்த வீக்கான அனிமல்லாம் அடிக்காதான், வீக்கான அனிமல்லாம் விட்டுருமா, அப்பதான் அடிக்கும். அதே மாதிரி அது மீதி அனிமல்லாம் வந்து வேட்டையாடுங்க சும்மா, இதுக்கு பசிச்சா மட்டும்தான் போய் வேட்டையாடும், இல்லைன்னா அது வந்து வேட்டையாடாது. அதனாலதான் அது கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட். லயன் சாதாரண அனிமல் கிடையாது உங்களுக்கு. அப்படி வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுமா,
உங்ககிட்ட வந்து கஜலட்சுமி இருக்கா, தனலட்சுமி இருக்கா, தானியலட்சுமி இருக்கா, ஆதிலட்சுமி இருக்கான்னு முக்கியம் கிடையாது, தைரியலட்சுமி இருக்கான்றது தான் முக்கியம். இந்த தைரியலட்சுமி இருந்ததுனா தான் மற்ற லட்சுமி எல்லாம் வரும். இல்லைன்னா இருக்கிற லட்சுமியும் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடும். அதனால பணம் இருந்தால்தான் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மித். ஸ்டீவ் ஜாப்ஸ்ல ஆரம்பிக்க, பில் கேட்ஸ், யாருன்னாலும் நீங்க இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிளும் இருக்கிறாங்க, நேஷனல் எக்ஸாம்பிளும் இருக்கிறாங்க. பணம் வச்சு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வச்சு எல்லாமே கரெக்டா இருந்து ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு ரஜினிகாந்த் பசங்களும் கமலஹாசன் பசங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. இதான் நீதி. அடுத்து விஜய் பசங்களும் அஜித் பசங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் நீதி. எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அங்கதான் இருக்கணும் சார். உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன சார் எம்ப்ளாயிஸ் கூட? எம்ப்ளாயி கஸ்டமர் ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒன்று, கஸ்டமர் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் ப்ரெமிசஸ். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து அவங்க தான் பாஸ். ஓகே, அவங்க வந்து பை சிம்பிளி ரெஃப்யூசிங் டு ஸ்பெண்ட், உன்னோட கடைக்கு ஸ்பெண்ட் பண்ணாம காம்படிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாருன்னா ஹி கேன் ஃபயர் யூ. அதை வந்து எல்லாரும் உணரணும். கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்றத வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தாரக மந்திரமா நாங்கள் வந்து எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து திங்க் வின் வின் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். திங்க் வின் வின்னா நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும். ஓகே, வின் லூஸ்னா நான் வின் பண்ணுவேன், நீ லூஸ் பண்ணிடுவேன். லூஸ் வின்னா நீ வின் பண்ணிடுவேன், நான் லூஸ் பண்ணிடுவேன். வின் வின் ஒண்ணுதான் வந்து ரெண்டு பேரும் வளர்றதுக்கான இது. நான் ஒன்னு அடிச்சு நான் மேல வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் மேல போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீ என்ன அடிச்சு நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் வந்து இதாக முடியாது. ஒரே ஒரு ஃபார்முலா, திங்க் வின் வின். எந்த டீலிங்லயும் நானும் ஜெயிக்கணும், என்னோட காம்படிட்டர் ஜெயிக்கணும், என்னோட சப்ளையர் ஜெயிக்கணும், என்னோட சமுதாயம் ஜெயிக்கணும், என்னோட எம்ப்ளாயி ஜெயிக்கணும். இப்படி நீங்க ஒரு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால திங்க் வின் வின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இன்வால்வ்டா நீங்க வேலை செய்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வாழ்க்கையில வந்து உங்களை இம்பார்ட்டண்டா நீங்க மதிக்கப்படுவீர்கள். ஆனால் அது வந்து ஷிப் இன் ஹார்பர் இஸ் சேஃப், பட் தட் இஸ் நாட் வை ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஃபார். நிறைய பேர் சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும் அப்படின்னா, சேஃப் செக்யூரிட்டி வேணும்னா ஜெயில தான் இருக்கணும். ஜெயில் தான் இருக்கிறதுலே நம்ம எஸ்பி இருக்கிறாரு, பிடிச்சு போட்டுருவாரு. ஸோ அதான் சேஃப் செக்யூரிட்டான பிளேஸ். ஆனா வந்து அது நோபடி வாண்ட்ஸ் டு பி தேர். ஒருத்தவர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத லைஃப் வேணும், எனக்கு ஒரு நாள் தாங்க முடியல, எனக்கு ஒரே டெய்லி இந்த பிரச்சனை, டே இன் அண்ட் டே அவுட், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இந்த நார்மன் வின்சென்ட் பீல் சொல்லிட்டு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறாரு. அதான் ஒன் ஆஃப் தி இனிஷியல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர்கிட்ட போய் கேட்டானா, அவர் வந்து அவனை வந்து கையை பிடிச்சிட்டு ஒரு 300 மீட்டர் அவர் வீட்டில இருந்து கூட்டு போனாராம். கூட்டு போயிட்டு அங்கே காமிச்சாரான், அங்கே பாரு இங்கே தான் ஒரு 400 பேர் தூங்குறாங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவங்களுக்கு, உனக்கு ப்ராப்ளம் இல்லையா வேணும்னா அங்கே போய் படுத்துக்கோன்னாராம். ஸோ அதான் சிமெட்ரி. அங்கதான் வந்து அங்கே போனாதான் ப்ராப்ளம் இருக்கு. நீ உயிரோட இருக்க வரையும் உனக்கு பிரச்சனை இருக்கும். பிகர் த ப்ராப்ளம், பிகர் தி ஆண்டர்பிரனர். ஸ்மாலர் தி ப்ராப்ளம், ஸ்மாலர் தி பர்சன். உனக்கு பெரிய ப்ராப்ளமை பிடிச்சா நீ பெரிய ஆளு, சின்ன ப்ராப்ளமை பிடிச்சா சின்ன ஆள். அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ப்ராப்ளமை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ப்ராப்ளம் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க கத்துக்கிறீங்களோ, கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல் ஆர் ஹாஃப் எம்டி, ரெண்டுமே ஃபேக்ட் தான். நீங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் இது வந்து ஹாஃப் ஃபுல்லுன்னு நீ கத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு வந்து நீ பெரிய பிக்சர் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். நிறைய பேர் அது ஹாஃப் எம்டின்னு பேசிட்டே இருப்பாங்க. அது உண்மைதான். இது ஒரு மனநிலை, இது ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டுக்கு நீ பார்க்க வந்துட்டேன்னா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. சார் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில நீங்க கரண்டா ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்ன சார்? பியூட்டி இண்டஸ்ட்ரியில கரண்டா நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இந்தியா இஸ் இன் ரிசெஷன். எனக்கு ஒரு 4-5 பிராண்ட் இருக்கு. நேச்சுரல் சிக்னேச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட், பேஜ் 3 அந்த மாதிரி இருக்கு. அதுல நேச்சுரல்ஸ் தான் எனக்கு ஃபிளாக்ஷிப் பிராண்ட். அது வந்து வேல்யூ பிராண்ட். அது இன்னைக்கு வந்து கஸ்டமர் கையில வந்து அவ்வளவு பணம் கிடையாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். அதனாலதான் இப்ப பிக் இந்தியா பியூட்டி ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு போட்டோம். ஒரு காலத்துல இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல இருக்கிற எந்த கடையிலயும் சேல்ஸ் ஆகாது. ஓகே, ஆடி மாசம் வந்து இப்போ கல்யாணம் கிடையாது, எதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால ஸ்ரீநகர்ல இருக்கிற எல்லா கடையும் மூடி இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து ஆடி சேல்னு ஆரம்பிச்சார்.
ஆடி சேல்னு ஆரம்பிச்சோடனே இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் மந்த் ஆடி மாதம் தான். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு இது. அதை வந்து கியூவாக எடுத்தேன். ஏன் வந்து ஒரு டி நகருக்கு ஒரு இது ரூல்னா நமக்கு என்ன ரூலு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் கம்மியாக வரும்னாங்க. கம்மியாக வரும்னா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும். எனக்கு அப்போ தான் நம்ம மூளை யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதை எப்படி கிராக் பண்ணுறதுன்னு பண்ணி ஒரு பிக் இண்டியா பியூட்டி ஃபெஸ்டிவல்னு போட்டோம். எங்களுக்கு ஆடி மாதம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேல் ஆஃப் தி மந்த் ஆச்சு. நாங்கள் தீபாவளியே கிராஸ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஜாலியாக எடுத்துக்கணும். நாங்கள் இப்போ மழை வந்தது, அந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்து சில விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஸ்டீவன் கவி வந்து சொல்லுவார், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு 3 இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது நான், என்னோட ஆக்டிவிட்டி, என்னுடைய திங்கிங், இதான் நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 90% அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சர்க்கிள் ஆஃப் இது இருக்கு, உங்களுக்கு வந்து கன்சர்ன் இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்றது இப்போ வந்து நாளைக்கு மழை பெய்ய போகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது எக்கானமி வந்து ஸ்டாக் மார்க்கெட் சரியா ஒர்க் பண்ணல. இப்போ ரஷ்யாவும் வந்து அமெரிக்காவும் சண்டை போட்டுக்குது, அதனால பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகுது. மோடி வந்து ஊர்லாம் சுத்தின்னு இருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எனக்கு நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும், இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதை இந்த கன்சர்ன்ல நான் அதிக டைம் செலவு பண்ணேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா எனக்கு என்ன ஆச்சு, அவன் வரட்டும் வராம போட்டோம். ஸோ இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அதுலேயே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எஸ்கேப் ரூட். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என்னால யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிஸ்னஸை மூவ் பண்ண முடியும். நீ சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ல நீ வந்து நிறைய இருக்கணும். அடுத்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல நீ நெக்ஸ்ட் இருக்கணும். சர்க்கிள் ஆஃப் கன்சர்னுக்கு கொஞ்சோண்டு தான் இடம் கொடுக்கணும். சில பேர் மாத்தி கொடுப்பாங்க. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்லயே அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களால மேல வர முடியாது. அதனால எல்லாருக்கும் அந்த ஸ்டீவன் கவி சொல்றது கண்ட்ரோல், இன்ஃப்ளூயன்ஸ், கன்சர்ன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஓகே சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஆமாம் சார். சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னன்னா, நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பர்சனல் லைஃப்பும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா வந்து காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி கடைக்கு போயிடுவார், அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் காலையில் எங்கள் காலேஜ் போயிடுவேன். ஸோ நான் வீட்டுக்கு வர 7 o'clock ஆகிடும். அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock வந்துடுவார். நான் நெக்ஸ்ட்டு காலேஜ் போனால் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துடுவேன். அவர் சரி நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரி சொல்லி சீக்கிரம் படுத்துடுவேன். ஸோ அவ்வளோ நாங்கள் டைம் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் மேனேஜ்? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஒரு மித்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, ஓகே சார், செகண்ட் ஒர்க்கு, தேர்ட் ஒர்க்கு, பேலன்ஸ் தானா வரும். நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிளை ஓட்டிட்டு அப்புறம் தான் ஓட்டி இருந்தாதான் உனக்கு பேலன்ஸ் கிடைக்கும். நிறுத்தினாலோ ஸ்லோ பண்ணாலோ நீ இது பண்ணாலோ உனக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது. அதனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்ல இருந்து வந்துருங்க. உங்க அப்பா வந்து உங்களை வந்து இது பண்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, அவர் ஒரு 2 நிமிஷம் உனக்கு வந்து ஃபோன் பண்ணி, தம்பி எப்படி இருக்கப்பா, நீ போயிட்டியா, நல்லா இருக்கியா, இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டா போதும். அதை வச்சு நீ 1 மாசம் ஓட்டிடுவ. அவர் உங்கள்கிட்ட ஒன்றும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. அந்த குவாலிட்டி டைம் உனக்கு கொடுக்குறாருன்றதான் முக்கியம், குவான்டிட்டி டைம் முக்கியம் கிடையாது. நிறைய பேர் வந்து வீட்டுல போறது, ஃபேமிலின்றதே ஒரு அடிக்ஷன். நிறைய பேர் வந்து ஃபேமிலி அடிக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேரும் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது பேர் ஃபேமிலி டைம்ன்றாங்க. அது ஃபேமிலி டைம்ல, அது பேர் டிவி டைம். சினிமா போறது அவங்க பக்கத்துல இருக்காங்க, நீனா அது வந்து பெரிய ஃபேமிலி டைம். அது ஸோ ஒரு 5 minutes பேசினாவே போதும். அது உனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. தேவையான டைமை நம்ம செலவு பண்ண முடிஞ்சதுன்னா, முக்கியமான விஷயம் நம்ம வந்து கிளியரா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட், நம்ம வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அந்த இது நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மற்றவங்க அவங்க போயிட்டு அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப வந்து அவங்கள பிடிப்புள்ளையா நிறைய பேர் ஆக்கிடுறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பசங்களை வந்து நான் சப்போர்ட் பண்றேன், நான் அவங்களுக்கு வந்து இது பண்றேன் அப்படின்ற பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க போவாத அங்க போவாத, இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லி அவங்க எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்க அம்மா எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க.
அது எங்களுக்கு நடந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எங்கள் அப்பா இருந்தவொடனே அவங்களுக்கு 6 பேர், இன்னும் அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னொரு சைடு நிறைய பிரச்சனை இருந்தது. இதோட பை ப்ராடக்ட் என்னன்னா 6 பேர் நாங்கள் வந்து சொந்த டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் டிசிஷன் எடுத்து நீங்கள் வந்து அடிபட்டு இது பண்ணி பார்க்குறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ வந்து வாழ்க்கை வந்து புரிய ஆரம்பிச்சிடும் உனக்கு. ஓகே சார் சூப்பர் சார். இப்போ ஆண்டர்பிரனர் லைஃப்பில் வந்து டே டு டே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் சார். அது நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக எடுத்து பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல, உங்களுக்கு பின்னாடி எப்படி யார் என்ன மோட்டிவேஷன்? அதான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் ரெண்டும் நடக்கும்ன்றது நீங்கள் முதல்ல ஜட்ஜ் பண்ணிக்கணும். எப்பயுமே ஆண்டர்பிரனராக நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், பிளான் ஏ ஒர்க் ஆகலைன்னா பிளான் பி ரெடியாக இருக்கணும். நேற்று வந்து நான் வந்து கரூருக்கு ட்ராவல் பண்ணேன். எனக்கு வந்து கரூர்லேருந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன் போகிறோம், பேசிட்டு நான் வந்து 3:30 மணிக்கு 3:45 சேலத்தில் ஃப்ளைட்டு. எனக்கு வந்து பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே நான் வந்து திருச்சியில் 5 மணி ஃப்ளைட்டை போட்டுக்கினேன். 5 மணி ஃப்ளைட்டு போட்டுக்கினா இங்கே எனக்கு மிஸ் ஆகிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அங்கே போன உடனே பாரு, நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் வந்து 15 நிமிஷம் டிலே ஆகும்னு நினச்சேன். எனக்கு 1 மணி நேரம் அப்போ தான் எனக்கு பேச கூப்பிட்டாங்க. பட் 1 மணி நேரம் எனக்கு ஆல்ரெடி நான் ஃபேக்டரி பண்ணிட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி போகிறோம், திடீர்னு டிராஃபிக்காக இருக்குது. உடனே அடுத்த ஃப்ளைட்டுனா 9 மணிக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்டு வச்சுக்கினேன், புக் பண்ணிக்கல. இதை மிஸ் பண்ணனால அடுத்தது என்ன, எப்பயுமே உன்னோட பிளான் பி ஆண்டர்பிரனராக ரெடியாக இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கு பிளான் பி இருந்ததுன்னா நீ பிளான் ஏ ஒர்க் ஆகலைன்னா நீ வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேன். ஆனா என்ன, இது ஒரு விஷயத்துல பிளான் பி இருக்கணும், ஒரு விஷயத்துல பிளான் பி இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல பிளான் பி இருக்கக்கூடாதுன்னா, நான் திரும்பி வரணும்ன்றது வந்து பிளான் ஏ, அது மாறாது. நான் 3:30 மணி சேலத்துல இருந்து ஃபிளைட்ல வரேன்னா, 5 மணி திருச்சியில இருந்து வரேன்னா, 9 மணில வரேன்னான்னு மாறும். ஸோ யூ ஷுட் பி வாட் யூ கால் வெரி வெரி கிளியர் ஆன் யுவர் டைரக்ஷன், ஆன் யுவர் டெஸ்டினேஷன். அதுல வந்து ஃபர்மா இருக்கணும். அந்த இது ஆப்ஷன்ல நீ வந்து பிளான் ஏ பிளான் பி நீ போட்டுட்டே இருக்கணும். உன்னோட கோல்ல நீ ஃபர்மா இருக்கணும். உன்னுடைய அப்ரோச்ல நீ வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஓகே சார். நவடே ஆண்டர்பிரனர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சர்வேல வந்து 90% ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷட் டவுன் பண்றாங்க கம்பெனியை. ஆனால் 10% வந்து நல்லா க்ரோத் ஆகும். அந்த 90% நீங்க எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உடனே ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப நாள் கழிச்சு, எங்களுடைய காலத்துலலாம் வந்து டாக்டரா இருக்கணும், பேங்க்ல வேலை செய்யணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரா இருக்கணும், அமெரிக்கா மாப்பிள்ளையா இருக்கணும். இப்படி வந்து ஒரு காலகட்டம் போச்சு. அதான் 1980s 90s 2000 வரைக்கும். 2000க்கு அப்புறம் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானா அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்தது. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பையன் பண்ணுறானா நல்லதுன்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சொசைட்டி இஸ் ஃபேவரபிள் ஃபார் அ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். அதில் ஃபெயிலியர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாங்காது உலகம். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை ஆயிடுச்சு, அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அவங்களோட லேண்ட் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால எது இல்லைனாலும் பரவாயில்ல தம்பி, உனக்கு கடைசி வரையும் நான் சாப்பாடு போடுறேன் இப்படின்ற மோட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க காலத்துல 6 பசங்க. அதனால எங்க அம்மா எப்படி கல்யாணம் பண்ணி எப்போ எவ்வளவு சீக்கிரம் பையங்களை ஊட்ட அனுப்புறதுன்னு தான் இருப்பாங்க. இந்த காலத்துல வந்து ஒரு பையன் 2 குழந்தை டைம் இருக்கிறதுனால யாரும் பேரண்ட்ஸ் ஆர் ரெடி டு சப்போர்ட் டில் தேர் எண்ட். அந்த ரெடி டு சப்போர்ட்ல என்ன ஆயிடுது, அந்த பிடிப்பிள்ளை ஆயிடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுல லேர்ன் பண்ற மாட்டாங்க, அதுல இருந்து பயந்துறாங்க. ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ். ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் ஒன்லி when you refuse to learn from it. என்னைக்கு நீ வந்து அது பார்ட் ஆஃப் சக்சஸ். ஃபெயிலியர் இஸ் அ ஃபெர்டிலைசர். நீ ஃபெர்டிலைசர், நீ ஃபெயிலியர் ஆகிட்டு நீ வந்து அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா உன்னோட பிஸ்னஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். ஏன்னா உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், எப்படி நீ பழகணும்னு தெரியும், எப்போ பணம் செக்யூரிட்டி சேஃப்டி என்ன பண்ணணும்னு தெரியும். என்னோட முதல் பிஸ்னஸுக்கும் 2வது பிஸ்னஸுக்கும் அதான் டிஃபரன்ஸ். எனக்கு முதல் பிஸ்னஸ்ல நான் பண்ண தப்பு, 2வது பிஸ்னஸ் எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் எனக்கு வந்து அந்த இது வந்தது உங்களுக்கு. அதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா தேங்க்யூ சொல்லி லேர்னிங் ஆக்கணும். லேர்னிங் ஆக்கலைன்னா தான் அது பேர் ஃபெயிலியர். ஓகே சார், நீங்கள் கொண்டாந்து மாதிரி சொன்னீங்க சார், அதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு பிடிக்கும், அதை சால்வ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கும் சார். அது சொன்னீங்க சார். எனக்கு அது கேட்கும்போது எனக்கு ஒரு பாஸ்ட் மெமரி ஞாபகம் வந்தது சார். நான் 8th படிக்கும்போது இந்த ரூபிக் கியூப்ஸ் ஒன்று இருக்குல்ல சார். சார் நான் வந்து ஒரு மிடில் பெஞ்சர். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆளுங்களுக்கு வந்து அது நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியும், அது வந்து 1 மினிட்குள்ளே முடிக்க தெரியும்.
நான் சும்மா ஆடும்போது எங்கள் மேக்ஸ் சார் வந்து என்னை பார்த்துட்டு உனக்கு மேக்ஸு சரியாக வராது, நீ அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு மாதிரி அப்போ தான் எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நம்ம ஏதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே சோக்காப்பேட்டை போயிட்டு அப்போ எங்கள் அப்பாவோட பாக்கெட் என்னோட பாக்கெட் மீன் எங்கள் அப்பாவோட கொடுப்பா 10 rupees கொடுப்பாரு. ஆனால் அப்போ 300 rupees நான் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு சோக்காப்பேட்டுக்கு அதை வாங்கி அப்போ ஸ்கூலில் வந்து 2nd place வந்தேன். அப்போ எங்கள் சார்கிட்ட போய் சொன்னேன், தேங்க்ஸ் சார். அப்போ வந்து எங்கள் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் என்னால் முடியும் சார், மற்றவங்களால முடியும், நீங்கள் வந்து அப்படி சொன்னதுனால தான் எனக்கு அது ஸ்பார்க் ஆச்சு, தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். சார் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட்டு, ஒரு சேட் மூமெண்ட்ல நான் வந்து ஜெயிச்சேன், எனக்கு அது ஒரு மெமரபிள் ஆச்சு? நிறைய ஒரு நீ சொல்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது உனக்கு வந்து அந்த சின்ன வயசுல வந்தது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். உனக்கு வந்து அது வந்து நான் வந்து நம்ம சலோன் ஆரம்பிக்கும் போதும் சரி, ராகா ஆரம்பிக்கும் போதும் சரி, அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் அது நமக்கு சுத்தி இருக்கிறவங்க பிளேயர் வந்து இப்போ விளையாடணும்பா, ஸ்பெக்டேட்டர் வேலை கமெண்ட் பண்றது, பிளேயர் வந்து ஸ்பெக்டேட்டருக்கு வந்து கேட்டுட்டு அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப இவன் சொல்றான்றதுக்காக நீங்க அவங்களுக்கு நீங்க சின்ன வயசுல அந்த வீராப்பு நீ பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்ட. பட் அது ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ விட்டுடணும். நீ ஏன்னா அவர் சொன்ன அப்படி நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் இதே வீம்பு ஆயிடும். யாராவது உன்னை தோக்க அடிக்கணும்னா உன்னை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப டைவர்ட் பண்ண உடனே நீ அங்க போயிடுவ. நீ அதனால நீ ஒரு ஸ்டேஜுக்கு மேல மெச்சூரிட்டி வரணும் உனக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அது நல்லது, அந்த ஸ்டேஜுக்கு உனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த மெடிசன். இந்த ஸ்டேஜ் நீ வேற ஸ்டேஜ், அதனால மத்தவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது வேற யார் உன்ன மேத்ஸ் டீச்சர் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இது பாசிட்டிவா நடந்ததுனால உனக்கு இப்ப வந்து நல்ல தைரியம் வந்துருச்சு, அது நல்ல இதுவா இருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு பார்க்கும்போது அது வெரி குட் இன்சிடென்ட். அதுவே வந்து உனக்கு வந்து பெரிய ஆள் ஆகிட்டு நீ வந்து இதே வேலையை பண்ணனா உன்னை டக்குன்னு பிடிச்சிரும். அது யாராவது உன்னை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது உன்னை உஸ்கோ ஏற்றி விட்டுருவாங்க. அப்படின்னா அப்படி வந்து உன்னை எப்போ வரைக்கும் நீ உன்னோட கண்ட்ரோல்ல நீ இருக்கிறியோ அப்பதான் நீ வந்து மற்றவங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். டிசிஷன் உன்னோடதான் தான். Okay, don't get excited by இது. But small wins are important. At that stage, it is very important for you. At another stage, நீ another boy ஆயிடுவேன். Okay, sir. Sir, இப்போ நவடே இப்போ எங்களை மாதிரி எஜுகேஷன் பர்சன்ஸ் அண்ட் என்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் இருந்தீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒரு கீவேர்ட் ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுங்க சார்? என்ன இது வந்து இந்தியாவோட செஞ்சுரி. 19th century is a Europe century, 20th century அமெரிக்காவோட செஞ்சுரி, 21st century is an Asian century, Indian century. உங்களுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம எல்லாம் படிக்க போன காலம்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் அமெரிக்கன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாகணும். 142 கோடி மக்கள், யங் பாப்புலேஷன், ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன், டிஜிட்டலி சாவி பாப்புலேஷன், மொபைல் ஃபோன் 100 கோடி பீப்புள் கிட்ட இருக்குது, டிஜிட்டல் டேட்டா சீப்பஸ்ட் இன் தி வேர்ல்டு. இதெல்லாம் புட் டுகெதர் இந்தியா தான் இன்னைக்கு அட்வான்டேஜ். ஆனா தேவை பெரிய கனவு. அந்த அதுதான் வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ற இதுவா இருக்கும். அது முடியுமா முடியாதுன்னு, அதாவது ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கீப் மூவிங். நான் இங்க வருவேன் 800+ செலவன் பண்ணிட்டேன். நான் இங்க வருவேன் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆரம்பிக்கும் போது கேட்டிங்கன்னா தெரியாது. இப்போ ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அதை உடைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஒரு விதையை புதைச்சிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ மாதுளம்பழம் வரும்னு உங்களுக்கு தெரியாது. அதான் உங்களோட பவர். இன்னைக்கு வந்து பார்க்க எல்லாருமே வி கிராஸ்லி ஓவர் எஸ்டிமேட் வாட் வி கேன் டூ இன் 1 year அண்ட் அண்டர் எஸ்டிமேட் கிராஸ்லி வாட் வி கேன் டூ இன் 10 years. 10 வருஷத்துல நீ எங்கே போய் ரீச் ஆகணும்னு உன்னால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல நீங்கள் அந்த கண்டினியூஸ் லேர்னிங்னு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. பெரிய கனவாக இருக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரு காலத்தில் நீ வந்து ரீச் பண்ணிடுவேன். அது எல்லாரும் ரீச் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்தியர்களுக்கு திஸ் இஸ் தி ஏஜ். அதாவது எந்த ஜாகிரபியில் எப்போ ஆப்ரேட் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜாகிரபி இந்தியா ஜாகிரபி. ஒரு காலத்தில் அமெரிக்கா போனால் தான் நம்ம கம்ஃபர்ட்டாக லைஃப் இருக்கும், டாலரில் சம்பாதிக்கலாம், கார் இருக்கும், பங்களா இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டி, சேஃப்டி இருக்கும், குட் இது இருக்கும். அந்த காலம் இப்போ முடிஞ்சு இப்போ இந்தியாவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்ம பிளஸ் நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதனால இந்தியாவில் இருங்க, இந்தியாவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, டிஜிட்டலா சால்வ் பண்ணுங்க. அதான் ஏர்பிஎன்பி என்ன பண்ணாங்க, எல்லார் வீட்லயும் வந்து எக்ஸ்ட்ரா ரூம் இருந்தது, டிஜிட்டலா கனெக்ட் பண்ணாங்க, வேர்ல்டு நம்பர் 1 ஹோட்டல். ஊபர் அண்ட் ஓலா என்ன பண்ணாங்க, எல்லார் வீட்லயும் எக்ஸ்ட்ரா கார் இருந்தது, டிஜிட்டலா சால்வ் பண்ணாங்க, வேர்ல்டு நம்பர் 1 டிரான்ஸ்போர்ட்டர். இன்னைக்கு அதான் டிஜிட்டலோட அட்வான்டேஜ். நம்ம பிசிக்கலா பண்ணணும்னா ஒன்னா பண்ணணும்,
டிஜிட்டலாக பண்ணணும்னா ஸ்கேலிங் ரொம்ப ஈஸி. உலகம் உங்களோடதுன்றது மாதிரி பாருங்க. அதான் யாதும் ஊரே யாரும் கேள்வின்றது. எஸ், கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ, மை பிளஷர். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நான் எனக்கு இந்த MS உதயமூர்த்தி எங்கள் காலேஜில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பேசினார். அவருடைய ஒரு பேச்சை கேட்டுதான் அந்த ஒன் மேன் கேன் மேக் அ டிஃபரன்ஸ்ன்றது நான் வந்து எல்லா இடம் பேசுவேன் நான். அந்த இது எனக்கு கிடைச்சிது. நான் ஒரு டைம் ஸ்டூடெண்ட் போகிறது, காலேஜ் போகிறது ஏன்னா மை வே ஆஃப் சேயிங் தேங்க்யூ டு MS உதயமூர்த்தி. ஸோ அவங்க வழியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து சந்திக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.